கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதோ இந்த புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு சூத்திரம். இது 5வது நாளாய் கூட நம்ம வேதத்தில் உள்ள பெண்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் கொடுத்த தேவனுக்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த தினத்தில் கூட 4வது பெண்ணான தெபோராளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தெபோராள் இஸ்ரவேலின் 4வது நியாயாதிபதி மற்றும் ஒரே பெண் நியாயாதிபதி ஆவார். அந்த ஒரு விசேஷம் அவங்களுக்கு இருக்குது. தெபோராளுக்கு அவங்க தான் ஒரே பெண் நியாயாதிபதி. இவங்க லபிதோத்தின் மனைவியும் எப்ராஹிம் மலை நாட்டில் ஒரு பேரிச்ச மரத்தின் அடியில் அமர்ந்து மக்களுக்கு நியாயம் தீர்த்து வந்தார். இவங்களை பற்றி நம்ம பைபிளில் எந்த இடத்துல பார்க்கலாம்னா, தெபோராளை குறித்து நியாயாதிபதிகள் 4 மற்றும் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். தெபோரா ஜட்ஜஸ் 4 and 5. ஸோ இவங்க ஒரே பெண் நியாயாதிபதி. இவங்களோட முக்கிய குண அதிசயங்களை பார்த்தோன்னா, ஆவிக்குரிய அதிகாரம். நம்ம இதை நல்லா தியானிக்கணும். ஆவிக்குரிய அதிகாரம், வெறும் அதிகாரம் கிடையாது. அவங்க ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய சத்தத்தை கேட்டு மக்களுக்கு நல்வழி காட்டுறவங்களாக இருந்தாங்க. ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தாங்க. அவங்களோட நியாயம் தீர்ப்புதல் எல்லாமே அவங்களோட சொந்த முயற்சினாலேயோ சொந்த புத்தினாலேயோ கிடையாது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு மக்களுக்கு நல்வழி காட்டினாங்க. 2வது குணாதிசயம் தைரியம். கானானிய மன்னன் யாபின் மற்றும் அவனோட தளபதி சிஸ்ராவின் 900 இரும்பு ரதங்களுக்கு எதிராக போரிட அழைப்பு விடுத்தார். அதாவது தைரியமாக போய் போரிடுங்க அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனமான தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க. 3வது குணாதிசயமாக தாழ்மை. வெற்றிக்கான புகழை தான் எடுத்து கொள்ளாமல் ஒரு பெண்ணின் கையினால் கர்த்தரின் சிஸ்ராவை ஒப்பு கொடுப்பார். ஒரு பெண்ணுடைய கையினால் தான் அந்த சிஸ்ராவை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு முன்னமே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அதோட வெற்றியை தான் எடுத்துக்கவே இல்லை. கானானிய மன்னனாகிய யாபினை அவனோட சிஸ்ராவின் 900 இரும்பு ரதங்களோடு மக்களை அச்சுறுத்தி கொண்டு இருந்தாங்க. அப்போது இவங்க பாராக்கு அழைப்பு விடுத்து, பாராக்கிட்ட நீங்கள் உங்களோட 10,000 வீரர்களை கொண்டு மலைக்கு சென்று போரிட வேண்டும்னு தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. அதில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. ஆனால் அந்த ஒரு வெற்றியை தான் எடுத்துக்கொள்ளாமல் தாழ்மையோடு அது ஒரு பெண்ணின் கையினால் தான் அது சிஸ்ராவை கர்த்தர் ஒப்பு கொடுப்பாருன்னு முன்னமே அவங்க நியாயம் தீர்த்து தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. போரும் வெற்றியும் நம்ம பார்க்கும்போது, பாராக்கும் அவங்களோட 10,000 வீரர்களும் தெபோராள் தாபோர் மலைக்கு சென்றாங்க. அங்கே கர்த்தர் சிஸ்ராவின் சேனையை நிலைக்குலைய செய்தார். இந்த சிஸ்ரா கானானிய மன்னனோட தளபதி. அவன் 900 இரும்பு ரதங்களோடு மக்களை அச்சுறுத்தி கொண்டு இருந்தான். அவனோட படையை தெபோராளோடு சேர்ந்து பாராக் நிலைக்குலைய கர்த்தர் செய்தார். 40 ஆண்டுகளாக இஸ்ரவேலுக்கு அமைதி கிடைத்தது அதுக்கப்புறம்னு சொல்கிறாங்க. ஸோ தெபோராள் இந்த வெற்றிக்கு அப்புறம் ஒரு பாடல் எழுதுகிறாங்க. அது வெற்றிக்கு பிறகு தெபோராள் பாராக்கும் இணைந்து ஒரு பாடலை பாடினார்கள். இது வேதத்தில் உள்ள மிக பழமையான மற்றும் அழகான கவிதைகளில் ஒன்றாகும். இதில் தேவனை துதிப்பதோடு போரில் பங்கெடுத்த கோத்திரங்களை பாராட்டியும் வராதவர்களை கண்டித்தும் பாடியுள்ளனர். ஸோ ரெண்டுமே அவங்க இது பண்ணாங்க. தேவனை துதிச்சாங்க. ஃபஸ்ட்டு துதித்ததோடு பாடலை எழுதினாங்க. போரில் பங்கு கொண்டவங்களை பாராட்டி பாடல் எழுதினாங்க. அதே போருக்கு வராதவங்களையும் கண்டித்து
பாடியுள்ளார்கள். இதை வந்து நம்ம ஜட்ஜஸில் 4 and 5 நியாயாதிபதிகளில் பார்க்கும்போது இந்த பாடல் வரிகள் வந்து அழகாய் பழமையான ஒரு பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இப்போ வந்து இந்த இதில் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பெண்ணின் கையினால் தான் கர்த்தர் வந்து சிஸ்ராவை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு முன்னமே வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவித்த பிரகாரம் அந்த சிஸ்ராவை யார் கொன்னாங்கன்றது வந்து அடுத்த பெண் வந்து அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைய தினத்தில் அந்த பெண்ணை குறித்து நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கும் வந்து அந்த பெண் யாருன்னு தெரிஞ்சிருந்தால் அதை வந்து நீங்கள் நியாயாதிபதிகளை படித்து அதை ஆராய்ந்து அந்த பெண்ணை பேரை பற்றி தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதை தெரிஞ்சதுனாலும் எனக்கு சொல்லுங்கள். ஆனால் அந்த பெண்ணை பற்றி தான் நம்ம நாளைக்கு அந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து தெபோராளை பற்றி மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தெபோராள் வந்து பாராக்கோடு சேர்ந்து கடவுள் வந்து அவங்க நியாயாதிபதி, ஒரு பெண் நியாயாதிபதியாக அவங்கள ஆசீர்வதித்து வச்சுருந்தார். கடவுளின் சத்தத்தை கேட்டு அவங்க பாராக்கிட்ட அந்த போரை புரிய தைரியமாக அவங்க வந்து வாக்கு கொடுத்தாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அப்பயும் அந்த வெற்றியை தான் எடுத்துக்கொள்ளாமல் அது தேவனுக்கு மகிமைப்படவும் அந்த ஒரு பெண்ணின் கையினால் தான் அந்த சிஸ்ராவை ஒப்பு கொடுப்பாருன்னு முன்னுமே வந்து அவங்க தீர்க்க தரிசனமும் சொன்னாங்க. ஸோ இவங்களோட பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 3 மிக முக்கியமான பாடங்கள் என்னென்னா, தேவன் யாரையும் பயன்படுத்துவார். நீங்கள் யாராக இருந்தாலும் தேவன் வந்து பயன்படுத்துவார். அடுத்தவரை ஊக்குவித்தல்னால் அவங்க வந்து போருக்கு அவங்களே கர்த்தரோட சத்தம் அவங்களுக்கு தான் கேட்கப்பட்டது. ஆனால் அவங்களே வந்து போகலை. அடுத்தவரை அந்த பாராக்கை வந்து ஊக்குவித்து கடவுளின் சத்தத்தை அவங்களுக்கு அறிவித்து நீங்கள் போகணும், வீரர்களை கொண்டு வந்து போருக்கு வந்து போகணும் அப்படின்றத ஊக்குவித்து தானும் அவர்களோடு சென்றாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிதல். அந்த காலத்தில் வந்து ஒரு பெண் நியாயாதிபதியாக இருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளோட சத்தத்தை கேட்டு அவரோட ஆவிக்குறியில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும். ஸோ அப்படிப்பட்ட தேவனுக்கு கீழ்ப்படிதலான குணாதிசயம் வந்து அவங்களுக்கு இருந்ததால் மாத்திரம்தான் தேவன் என்ன சொன்னாலுமே அதை மக்களுக்கு நியாயத்தோடு அவங்க அறிவித்ததுனால மட்டும்தான் கடவுள் அவங்கள வந்து வெற்றி பெறவும் ஒரு சாட்சியாய் வைக்கவும் இவ்வளவு வருடங்கள் கழித்தும் இன்றைக்கும் நம்மளுக்கு தெபோராள்னு அவங்கள பற்றி தெரிந்து அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்மளால் பாடம் கற்றுக்கொள்கிற முடிகிற அளவுக்கு விசேஷத்தை கடவுள் வைத்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு விசேஷம் வந்து நம்மளுக்கு எப்போ வரும்னா, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படுற பயத்தினாலையும் தான். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால இந்த குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் மாத்திரம்தான் கடவுள் வந்து நம்மளை வந்து விசேஷத்தை வைப்பார். நம்மக்கிட்டேருந்து அவர் பொண்ணையோ பொருளையோ பணத்தையோ கேட்கல. நம்ம கீழ்ப்படைஞ்சு அவருக்கு பயந்து அவர் சொல்கிற வாக்கியங்களை கேட்டு அவரோட வார்த்தைகளை வந்து நம்ம மனசில் தங்க வைத்து நம்மளுக்கு அவரை முன் விட்டு நம்ம அவர் பின் சென்றோன்னா கோணலானவைகள் அனைத்தையும் கடவுள் வந்து செம்மையாக ஆக்கி தருவார். 40 ஆண்டுகள் அதற்பின் இஸ்ரவேலுக்கு அமைதி கிடைத்தது போல நம்மளோட வாழ்க்கையிலையும் சமாதானத்தை கடவுள் வந்து பண்ணுவார். இந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நம்ம கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தால் மாத்திரமே சமாதானமான வாழ்க்கையை வந்து கடவுள் நம்மளுக்கு நிலை நிறுத்துவார். ஸோ தெபோராளோட வாழ்க்கையிலிருந்து கடவுள் நம்மளுக்கு சொல்லும் ஒரே ஒரு வாக்குதத்தம் என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்ம யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மளை பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா இதுவும் இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல நாளில் கூட அப்பா தகப்பனே, இந்த வருடத்தின் கடைசி நாளில் இருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிக்கவும் மகிமைப்படுத்தவும் அப்பா எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் அப்பா உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இதோ தெபோராளை போல ராஜா அப்பா உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிக்கிற அந்த குணாதிசயத்தை எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்க ராஜா. அப்பா உமக்கு பயப்பட
பயப்படுற பயத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க ராஜா. அப்பா உங்களுக்கு கீழ்ப்படிக்கூடிய அந்த அதிசயத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. அவங்கள போல ராஜா அப்பா நாங்கள் பொறுமையாகவும் தகப்பனே உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து அப்பா உமக்கு கீழ்ப்படைந்து அப்பா நாங்கள் உம்மை முன்னிறுத்தி செல்ல கிருபை செய்யுங்க. அப்பொழுது எங்களுக்கு இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 40 வருட சமாதானத்தை போல எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா சமாதானம் நிலைக்கும்ன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா அதற்கான ஞானத்தையும் அப்பா பலத்தையும் ராஜா அப்பா புத்தியும் நீங்கள் கொடுத்தரலுங்க ராஜா. வருஷத்தின் கடைசி நாளில் இருக்கிறேன் நாங்கள் அப்பா தகப்பனே. அப்பா உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து உமக்கு கீழ்ப்படைந்து உமக்கு பயந்து அப்பா உம்முடைய கீழ்ப்படிதலின் குணாதிசயத்தோடு நாங்கள் புதிய வருடத்துக்குள்ளே செல்ல கிருபை செய்யுங்க அப்பா. அந்த ஒரு ஞானத்தை எங்களுக்கு தந்துடலுங்க அப்பா. அதுவும் நாங்கள் ஜெபித்து கொண்டு வர பிரகாரமாய் தகப்பனே நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. உண்மை மாத்திரம் எங்கள் இருதயத்தில் அப்பா நாங்கள் வைத்து இந்த புதிய வருடத்துக்குள்ளே போக கிருபை செய்யுங்க. உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படைந்து உம்மை மாத்திரம் நாங்கள் சுமந்து கொண்டு அப்பா ராஜா இந்த புதிய வருடத்துக்குள்ள கால் வைக்க போகிறோம் அப்பா. அப்பா அந்த ஒரு விசுவாசம் எங்களுக்கு போதும். நீங்கள் எங்கள் கூட வாங்க, அது எங்களுக்கு போதும் தகப்பனே. வேற எதுவும் நாங்கள் கேட்கலப்பா. உமக்கு பயப்படுற பயத்தையும் உமக்கு கீழ்ப்படிக்கிற ஞானத்தையும் எங்களுக்கு கட்டளையிட்டாருலங்க தகப்பனே. அப்பா நாங்கள் படித்து அப்பா நாங்கள் ஆராய்ந்து வர பெண்களின் பிரகாரமாய் ராஜா அவங்க கிட்ட இருந்து அப்பா நல்லதையும் கெட்டதையும் அப்பா நாங்கள் பிரித்தெடுத்து கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா அந்த அதிசயங்கள் அப்பா எங்களுக்கு இருக்க அப்பா நாங்கள் அதை கற்றுக்கொண்டு அப்பா நடக்க அதற்குடைய ஞானத்தையும் பலத்தையும் என் தேவன் நீர் அளிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசின் சோதனைக்குள்ள நாங்கள் உட்பட்டு போகாத வண்ணம் ராஜா அப்பா தெபோராளை போல ராஜா அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. நீர் முன் செல்லுங்க ராஜா, நாங்கள் பின் செல்றோம் தகப்பனே. உங்களோட வார்த்தையை அப்பா எங்களுக்கு தீபமாய் கொண்டு நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அப்பா. அதற்கான ஞானத்தை எங்களுக்கு தந்துடலைங்க அப்பா. இந்த வருடத்தின் கடைசி நாளில் இருக்கிற நாங்கள் ராஜா தகப்பனே அப்பா உண்மை மாத்திரம் நாங்கள் பற்றி கொண்டு நடக்க கிருபை செய்யுங்க. ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு அளிக்க போவதற்காய் நன்றி தகப்பனே. அந்த வாக்குத்தத்தத்தை நீர் அளிக்க போவதற்காய் நன்றி. நீர் எங்களோடு வாங்க அப்பா. எங்கள் இருதயத்தில் நீங்கள் வாங்க தகப்பனே. எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன். எல்லாருமே நல்ல ஒரு உபவாசம் இருந்து இன்றைய தினத்தில் கூட ஜெபிங்க. வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிங்க. சும்மா போய் ஒரு சர்ச்சில் உட்காந்து காடு எடுப்பது அல்ல வாக்குத்தத்தம். முழுக்க கடவுளிடத்தில் கேட்டு அவரிடத்துல ஜெபிச்சு அவரிடத்துல போராடி முழங்காலில் நின்று போராடி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொன்ன பிரகாரம் இன்றைய தினத்தில் முடிந்த அளவுக்கு முடிந்தவங்க ஒருவேளையாவது ஒரு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சு அவர்கிட்ட போராடி வாக்குத்தத்தத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை வைத்திருப்பார். அதன் பிரகாரம் இந்த வருஷம் முழுவதும் அதை வைத்து நாம் ஜெபிக்கணும். ஸோ இன்றைய தினத்தில் கூட ஜெபிச்சுட்டே இருங்க. நைட்டு சர்ச்சுக்கு போகும்போது ஜெபிச்சு ஒரு காடை எடுங்க. அப்போ அது ஜீவனமும் உயிருள்ளதமாக இருக்கும். நம்ம தேவன் கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் அது வெறும் வார்த்தை அல்ல, அவரோட ஜீவனாக இருக்கும். அதற்கு நம்ம முழுமையாய் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு நம்ம போகும்போது தான் அந்த வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில் நிலை நிற்கும்ன்றதை நம்ம உணர்ந்து ஜெபத்தோடு போங்க. ஜெபத்தோட வாக்குத்தத்தத்தை எடுங்க. நிச்சயமாய் கடவுளும் அனைவரோடும் பேசுவார். Amen. In advance, Happy New Year to everyone.